நாயும் பசு மாடும் நண்பர்களாக வாழ்வது உண்மையிலேயே ஒரு அற்புதமான மற்றும் அசாதாரணமான நிகழ்வு. இயற்கையில் இந்த இரு விலங்குகளும் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தவை மற்றும் பொதுவாக ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டுவது அரிது. ஆனால் சில சூழ்நிலைகளில் அவை ஒரு தனித்துவமான பிணைப்பை உருவாக்கி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. இதை விரிவாக பார்ப்போம். 1. விலங்குகளின் இயல்பு. நாய்கள் பொதுவாக சமூக உணர்வு கொண்டவை. அவை மனிதர்களுடனும் மற்ற விலங்குகளுடனும் எளிதில் பழகக்கூடியவை. அவற்றின் ஆர்வமும் விளையாட்டுத்தனமும் அவற்றை பல்வேறு உயிரினங்களுடன் நட்பு கொள்ள வைக்கின்றன. மறுபுறம் பசு மாடுகள் அமைதியான பொறுமையான இயல்பு கொண்டவை. அவை பொதுவாக ஆக்ரோஷமாக இல்லாததால் மற்ற விலங்குகளுடன் சண்டையிடுவதை தவிர்க்கின்றன. இந்த இரு வேறுபட்ட இயல்புகள் ஒரு சுவாரஸ்யமான சமநிலையை உருவாக்குகின்றன. 2. நட்பு உருவாகும் சூழல். நாயும் பசு மாடும் ஒரே சூழலில் வளர்க்கப்படும்போது, குறிப்பாக ஒரு பண்ணையில் அல்லது கிராமப்புற வீட்டில், அவை ஒருவரையொருவர் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. உதாரணமாக, ஒரு நாய்க்குட்டியும் ஒரு கன்றுக்குட்டியும் சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தால் அவை ஒருவரை ஒருவர் அந்நியமாக கருதாமல் தோழர்களாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது. இது அவற்றின் ஆரம்பகால அனுபவங்களால் உருவாகும் புரிதல். 3. அதிசயமான தருணங்கள். விளையாட்டு. நாய்கள் பசுக்களுடன் விளையாடுவதை சில வீடியோக்களில் பார்க்கலாம். நாய் துள்ளி ஓடும்போது பசு அதை அமைதியாக பின்தொடர்ந்து சில சமயங்களில் தன் தலையால் மென்மையாக தள்ளி விளையாடும். பரஸ்பர பாதுகாப்பு. சில சமயங்களில் நாய் பசுவை அந்நியர்களிடமிருந்து பாதுகாக்க முயல்கிறது. அதேபோல் பசு தன் பெரிய உருவத்தால் நாய்க்கு நிழல் அல்லது பாதுகாப்பு தருகிறது. உணர்வுபூர்வமான பிணைப்பு. இவை ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கின்றன. உதாரணமாக, தனிமையில் இருக்கும் ஒரு பசுவுக்கு நாய் நண்பனாகி அதன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. 4. உலகில் உள்ள உதாரணங்கள். இணையத்தில் பல கதைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக, இந்தியாவின் கிராமப்புறங்களில் பண்ணைகளில் நாய்களும் பசுக்களும் ஒன்றாக அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு பண்ணையில் ஒரு நாயும் பசுவும் ஒருவரையொருவர் தினமும் தேடி ஒன்றாக நேரம் செலவிடுவதாக ஒரு வீடியோ பிரபலமானது. 5. இதன் பின்னணியில் உள்ள அறிவியல். விலங்குகளிடையே நட்பு உருவாகுவது அவற்றின் சமூக தேவைகளையும் உணர்ச்சி நுண்ணறிவையும் பிரதிபலிக்கிறது. நாய்களுக்கு ஆக்சிடாசின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இது அவற்றை நட்பு பாராட்ட வைக்கிறது. பசுக்களும் இதே ஹார்மோனை சுரக்கின்றன, குறிப்பாக அவை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உணரும்போது. இந்த பரஸ்பர உணர்வு அவற்றை நெருக்கமாக்குகிறது. முடிவு. நாயும் பசு மாடும் நண்பர்களாக வாழ்வது இயற்கையின் ஒரு அழகிய பரிசு. இது விலங்குகளிடையே உள்ள எல்லைகளை தாண்டிய அன்பையும் புரிதலையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த அதிசயம் நம்மை ஒரு புன்னகையுடன் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதோடு உயிரினங்களின் இதயங்களில் உள்ள நேசத்தை பற்றியும் சிந்திக்க வைக்கிறது.